ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். The magic of 30 minutes. Do you know about that? ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடி டெக்னிக் that will boost your productivity. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பிரேக் இல்லாமல் ஒரு லாங் ஹவர்ஸ் படித்தோன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ இந்த 30 minutes ரூல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் பொமோடோரோ டெக்னிக். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 30 minutes இன்டென்ஸ்டான ஒரு ஸ்டடி ரொட்டீன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக், ஒரு ஷார்ட் பிரேக், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 30 minutes இன்டென்ஸ் ஸ்டடி செஷன். ஸோ இது மூலிமா என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபோக்கஸ் குறையாமல் நம்ம பார்த்துக்கிறோம். அதுக்கு பிகாஸ் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம், ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிறோம்ல, ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப நம்மளால் அதே ஹை இன்டென்சிட்டிலே படிக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக திஸ் வில் ஹெல்ப் யூ இன் பூஸ்டிங் யுவர் ஸ்டடி செஷன்ஸ். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஜேம்ஸ் கிளியர் ஒரு 2 minute ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். லைக் நம்ம ஒரு புது ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹேபிட் 2 minutesக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிலாம் கால் வைக்காமல் கடைசி படிக்கு தான் எய்ம் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் ஸ்மால் ஸ்டெப்ஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிராஜுவலாக உங்களால் அந்த ஹேபிட்டை ஒரு லைஃப் லாங்காக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். லைக் நீங்கள் ஒரு புக் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் ஒரு சென்டென்ஸ் எழுத ஆரம்பித்து, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் எழுத ஆரம்பித்து, அதுக்கப்புறம் 1000 வேர்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சு, இந்த மாதிரி கிராஜுவலான அடுத்தடுத்த ஸ்டெப் போங்க. எடுத்தோன்னே நான் 8வது படியில் தான் கால் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காதிங்க. மேபி இதை பார்க்கும்போது உங்களுக்கு தினமும் ஒரு சென்டென்ஸ் எழுதணுமா, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலாம். பட்
ஓவர் த டைம் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களை நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணாமல் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுத ஆரம்பிச்சிடுவீங்க, 2 பேஜஸ் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க, 3 பேஜஸ் எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. இப்படியே கிராஜுவலாக ஒரு நாளைக்கு இந்த புக்கை நீங்கள் எழுதுறீங்க. ஸோ இதே மாதிரி தான் மராத்தனுக்காக இருக்கட்டும், இதே மாதிரி தான் வந்து ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே எடுத்தோடனே வந்து நான் இன்றைக்கி இந்த புக்கை ஃபுல்லாக படிக்க போகிறேன், எடுத்தோடனே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக் போகாமல் பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த 2 minutes rule.